நல்லா அதை பிசைஞ்சிட்டே இருக்கணுமா? இதுக்கு தலையை கிட்ட கூடாது, தலையில தெரியக்கூடாது. ஓ இவங்க தான் லித்திகா. ஓ உங்களுக்கு என்னென்ன மசால் தோசை தெரியும்? மசால் தோசையா? ஆமா, மசால் தோசை செய்வா, சாதா தோசை செய்வா, ரவா தோசை செய்வா. இது ரொம்ப இது எந்த பரத்துக்கு வர வரைக்கும் பிசையணும்? இது வந்து ஒரு எப்படி சொல்றது, சாலிடா. ஓகே 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 எடுத்து போடுற அளவுக்கு வரணும். எத்தனை கிளாஸ் தண்ணி ஊற்றணும்? அதுதான் நான் சொன்னேன், ஒரு கப் எடுத்துட்டீங்கன்னா 2 கப் தண்ணி எடுத்துக்கோங்க. இல்ல நீங்க 2 கப் ஊத்திட்டு திருப்பியும் தண்ணி ஊத்துனீங்க. நான் வந்து மாவு கூட எடுத்துக்கறேன். ஓ எக்ஸ்ட்ரா மாவு ஏத்துறதுனால. ஏமே நல்லா பேசுறீங்க. இப்படி பேசினா சாஃப்ட்னஸ் கிடைக்கும்ல. நான் போய் அரைச்சுக்கிறேன். ஓ இது இந்த மாதிரி வர வரைக்கும் பேசணும். நான் திருப்பியும் தண்ணி ஊத்திங்களா அப்படி? இப்போ என்ன பண்ணணும், வருதான்னு பார்க்கணும். அப்படி எடுக்கணும்னு வச்சுக்கோங்க, இப்படி போடணும். அப்போ அதுக்கு வந்து இன்னும் கூட கொஞ்சம் நான் தண்ணி ஊற்றா வேண்டாம்னு நினைக்கிறேன். தண்ணி போதும் தான் தெரியும். எனக்கு ஃபஸ்ட்டு ட்ரை தான், நல்லா இருக்கும். ஆனால் செஞ்சால் மாவு வேணால் சாப்பிட்டு பார்த்துக்கோங்க. உப்பும் சரியா சாப்பிடலாமா மாவு? அது ஒன்றும் இல்லை, நமக்கு கோதுமை உப்புலாம் போட்டிங்களா? ஆனியன் நல்லது. ஆமாம், ஹிந்து உப்பு போட்டுருக்கோம், அது உடம்புக்கு நல்லது. ஓகே. ஓ அந்த பிங்க் கலர்ல ஒரு உப்பு போட்டுட்டேன் ஆல்ரெடி, இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலான்னு தோணுது. ஓ இது மிளகாத்தூள்லாம் போடணுமா? மிளகாத்தூள் நம்ம காரத்துக்கு வேணும்னு போட்டுக்கலாம். ஓகே எல்லாம் போட வேண்டாம். ஸ்வீட் இப்போ ஸ்வீட் போண்டா செய்யணும்னா? ஸ்வீட் போண்டா செய்யணும்னா அது இன்னும் ரொம்ப சிம்பிள், ஈஸி. மாவு எடுத்துக்கோங்க, அதில் 2 பனானா போட்டுக்கோங்க. ஓகே ஓகே. நீங்க இப்போ எக் போட்டுக்கோங்க. நீங்க இப்போ செய்யற சொல்லுங்க, அதுவே போதும். இது வந்து கார போண்டா. கார போண்டா இது ரெடி ஆயிட்ட பேருக்கு என்ன பண்ணணும்? இதை எடுத்து